அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வெளியூர் போகும்போது நம்ம அப்பாவோ அம்மாவோ நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி ஃபோன் பண்ணும்போது நம்மள சில பேர் ஃபோனே எடுக்கிறதில்ல. அப்படியே ஃபோன் எடுத்தாலும் என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு சலிச்சுக்கிறோம். அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்ம சேஃபாக இருக்கிறோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு சில நாட்களுக்கு முன்பு யூடியூப்பில் காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் இப்படியா வரும். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தன்னுடைய அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போவார். அப்படி முதியோர் இல்லத்துக்கு போகும்போது அந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிற ஒரு மிஷினரி ஃபாதர் உட்காந்து அப்ளிகேஷன் எழுதிட்டு இருப்பார். அப்போ அந்த நபர் அவரோட அப்பாட்ட சொல்லுவார், அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, நான் காருக்கு போயிட்டு உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போவார். அவர் காருக்கு போயிட்டு தன்னுடைய அப்பாவுடைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மிஷினரியோட ஃபாதரும் தன்னோட அப்பாவும் ரொம்ப கேஷுவலாக சிரித்து பேசிகிட்டு இருக்க பார்த்து ஆச்சரியப்படுவார். அப்படியே நெருங்கி பக்கத்தில் வராரு. அவரோட அப்பா ஓடி வந்து, மகனே என் பேக்கெல்லாம் கொடுப்பா, இதுக்கு மேலே நான் தானே என் வேலையை செஞ்சுக்கணும், நானே எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படியே அந்த லக்கேஜ்லாம் வாங்கிட்டு அவருக்கு அலாட் பண்ண அந்த ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த நபர் அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாரு, ஃபாதர் என்னோட அப்பாவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்னு. இல்லை ஃபாதர் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஃபாதர் கேட்குறாரு, உனக்கு தம்பியோ தங்கச்சியோ யாராவது இருக்காங்களாப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, இல்லைங்க, என் அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தான், வேற யாரும் இல்லைங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, அப்படின்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா இதே மிஷினரிக்கு வந்து எனக்கு குழந்தை இல்லைங்க, எனக்கு ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தைய தத்து எடுத்துகிட்டு போனார், என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் அந்த குழந்தை நீயா தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறார். தான் தத்தெடுத்த பிள்ளைய பெத்தெடுத்த பிள்ளையா 35 வருஷம் இந்த விஷயத்தை தெரியாமல் என்னை பார்த்து பார்த்து வளர்த்த என் தந்தைய பாதியிலே இப்படி அத்து விட்டுட்டேனே அப்படின்னு மனம் குமுறி உட்காந்து அழுவார். இப்படியா அந்த காணொளி முடியுதுங்க. நம் பெற்றோர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது பணமோ பொருளோ இல்லைங்க, நம்முடைய கனிவான ஒரு சில வார்த்தைகளும் நம்முடைய நேரங்களும் மட்டும்தான். இந்த காணொளி பார்க்குற நீங்கள் உங்கள் பெற்றோரிலிருந்து தொலைவில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்கள்.